ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் கத்துக்க போறோம், எப்படியெல்லாம் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம், ஸோ அந்த மேக் பண்ண சென்டென்ஸ்க்கு எப்படியெல்லாம் தமிழ் அர்த்தங்கள் சொல்லலாம், ஸோ அதை வந்து நமக்கு டெய்லி ரொட்டீன்ல யூஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போறோம் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப்சுலேஷன், அதாவது நினைவூட்டலோட நம்ம ஆரம்பிச்சிட்டா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத. ஸோ என்ன பார்த்துட்டு இருந்தோம் நம்ம, அதாவது டென்சஸ், காலங்கள்ன்ற விஷயத்த பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படிங்கிற மாதிரி நம்ம காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டே இருந்தோம். அந்த காலங்களுமே கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ்ல, அதாவது ஒவ்வொரு காலங்களும் எப்படி ஒவ்வொரு விஷயத்த நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்றத பார்த்தோம். நம்ம அந்த காலங்களுக்கு ஏத்தரப்புல தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஆக்ஷன் வார்த்தையை நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதாவது என்கிட்ட ஆக்ஷன் வார்த்தையை நான் எடுத்துட்டேன், அதை வந்து நான் V1 V2 V3 V1 + ING அப்படிங்கிறது எழுதியாச்சு. பட் ஆனா நீங்க என்ன காலம் எடுக்கிறீங்களோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ற மாதிரி இருக்கும், வேர்பை வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது ஒரு விஷயம். இரண்டாவது வந்து நமக்கு என்ன ரூல் அப்படிங்கிறது தான். இந்த டென்ஸுக்கு இந்த ரூல் தான், இந்த காலத்துக்கு இந்த ரூல் தாங்கிறது தெரிஞ்சா ஈஸியா அந்த வாக்கியத்தை அமைச்சு முடிச்சிடலாம், நீங்க பேசவும் ஆரம்பிச்சிடலாம். அப்படி இருக்கும் போது இன்னைக்கு நம்ம என்ன டென்ஸ் பார்க்குறோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா. அதாவது வருங்காலத்துல பேசக்கூடிய விஷயத்த வந்து பெர்ஃபெக்ஷன்லாம் பேசணும். கரெக்டா தான் நான் சொல்றேன். அதாவது அவங்க பண்ணியிருப்பாங்க, செய்திருப்பார்கள் அப்படிங்கறத நம்ம பேசணும் இல்லையா. ஸோ அதுதான் நமக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இன்னைக்கான ஆக்ஷன் கில்லர் யாரு, அந்த சென்டென்ஸ், அந்த ஆக்ஷன் வேர்டை வந்து எப்படி ஒரு வாக்கியத்துல அமைச்சு ஒரு முழுமையான ஒரு சென்டென்ஸை நம்ம அமைக்க போறோம் அப்படின்றத சொல்லி தருவாங்க. பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா. ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதுல பாசிட்டிவ் சென்டென்சஸ் இருக்கு. ஸோ V1 V2 V3, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபல். ஸோ 3 விஷயங்கள் இருக்கு. ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் நம்ம என்ன எடுக்க போறோம்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன அப்படிங்கிறது மேரி அப்படிங்கிறது இல்லையா. விச் இஸ் எல்லாருக்குமே ஒரு லைட்லியான ஒரு வேர்ட் அப்படிங்கிறது இல்லையா. பிகாஸ் த லைஃப் டர்ன்ஸ் டு தட் அப்படிங்கிற மாதிரி இல்லையா. ஸோ அதுக்கான தமிழ் அர்த்தங்கள் என்ன அப்படிங்கும் போது தான். ஸோ இந்த மேரி அப்படிங்கிறதுக்கு என்னன்னா திருமணம் சொல்லுவாங்க ரொம்ப தமிழ் மொழியில, அப்படின்னா கல்யாணம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதை வந்து V2 and V3 எப்படி சொல்றாங்க அப்படின்னா மேரிட் அப்படிங்கிறது தான் IED சேர்ந்து, அதுக்குமே நம்ம அதே தான் சொல்லுவோம். ஆனா அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்குவோம். மேரிட் அப்படிங்கிறது திருமணமானவர்கள் இல்ல ஆக போறவர்கள் அப்படிங்கிற மாதிரி காலங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்குவோம். இந்த ஒரு லைக்லியான வேர்டு வந்து எப்படி நம்ம ஒரு சென்டென்ஸ்ல வந்து அமைக்கலாம் வரும். இதுக்கான தமிழ் அர்த்தங்கள் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா. ஆனா அந்த சிம்பிளானதை வந்து சென்டென்ஸ்ல அமைக்கிறது தான் நமக்கு அந்த வித்தியாசமே இருக்கு இல்லையா. இதை எப்படி நம்ம அமைக்கலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் யார் வேணும், சப்ஜெக்ட் வேணும் இல்லையா. ஸோ சப்ஜெக்ட் நம்ம கிட்ட நல்லா இருக்காங்க, I V யூ இருக்காங்க, இவங்க எல்லாமே இட், ஹி, ஷி, தே. ஸோ இங்க என்ன பண்ண போறோம், சப்ஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு. சப்ஜெக்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் யார் வேணும், ரூல் வேணும். யாருடைய ரூல் வேணும், ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் வேணும். ஸோ அப்ப வில் ஹாவ் கூடவே யார் வேணும், V3. ஏன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கான வேர்ப் ஃபார்ம், அதாவது அதுக்கான தகுந்த வேர்ப் ஃபார்ம் V3 தான். V3 வந்து யாரை இண்டிகேட் பண்ணுது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள இண்டிகேட் பண்ணுது. அப்ப நமக்கு யாரு ரெடி ஆயிட்டாங்க, ரூல் வந்து ரெடி ஆயிட்டாங்க. இப்போ இந்த ரூலை வச்சு நம்ம சென்டென்ஸ் அமைக்க போறோம். இப்போ இந்த இடத்துல நான் எடுத்த வேர்ப் ஃபார்ம் வந்து மேரி அப்படிங்கறதுனால இங்க வந்து நம்ம ஹி ஷி அப்படிங்கறத நான் பயன்படுத்தலாம் தாராளமாக. அவன் அவள் இல்ல இவன் இவள் நான் பயன்படுத்தலாம். ஆனா நம்ம வந்து சில பேர், நம்ம இப்ப நான் வந்து பெரியவங்க அப்படிங்கும் போது நான் சின்ன வயசா இருக்காங்களோ அவன் இவன் சொல்லலாம். இப்ப சின்னவங்க எழுதும் போது அந்த அவன் இவன்றது வரும் இல்லையா. அது எதுக்குமே பாதிப்பு இல்லாம சிம்பிளா யாரை எடுத்துக்கலாம், தே அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா யாரையா இருந்தாலும் மரியாதையா பேசுற மாதிரி இருக்கும் இல்லையா, சின்னவங்க பெரியவங்க இல்லாம. அதனால இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன பண்ண போறோம், தே அப்படின்னு, அதாவது அவர்கள் இல்லையா. தே will have, so they will have married. So they will have married அப்படின்னா அவர்கள் திருமணம் செய்திருப்பார்கள், அவ்வளவுதான். ஓகேயா, அவர்கள் திருமணம் செய்திருப்பார்கள் ஏன்னா அவர்கள் சொல்லியிருக்கோம். எங்க என்ன பண்ணிருப்பாங்க, அதாவது யாரை திருமணம் செய்திருப்பார்கள் அப்படிங்கறது நீங்க சொல்லணும் அப்படின்னா நீங்க சொல்லிக்கலாம். இல்லைன்னா ஒரு ஜெனரலான ஒரு வார்த்தை சொல்லணும்னா they will have married a right person. ஸோ இன்னும் அந்த சென்டென்ஸை வந்து ஒரு ஜென்யூன் சென்டென்ஸா சொல்லணும், இல்லை ஒரு ஃபார்மல் சென்டென்ஸா நீங்க சொல்லணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இல்லை ரொம்ப கேஷுவலான ஒரு சென்டென்ஸா சொல்லணும், கேஷுவலா நீங்க பேசுற மாதிரி சொல்லணும்னா டைரக்டா நீங்க என்ன சொல்லலாம், they will have married அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை நீங்க நான் ஜென்யூனா அதை சொல்லணும்னா they will have married a right person அப்படிங்கிறது இல்லையா. ஸோ அதுதான் இங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா
அவர்கள் a right person இல்லையா? ஸோ a right personங்கிறது ரெண்டாவது. ஸோ தே அவர்கள். ஸோ ரைட் பர்சன் வரும்போது நான் ரைட்டுக்கு வந்து சரியான எழுதியிருக்கேன். பர்சன் வரும்போது ஸோ சரியான நபரை இங்க நான் மேரிடுக்கு திருமணம் கொடுத்ததால நம்ம என்ன பண்ணிக்கலாம், திருமணம் செய்து கொண்டார்கள்னு எழுதலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா தேர்வு செய்தார்கள் அப்படிங்கிறதையுமே சொல்லலாம். பட் இங்க நான் மேரிட்னு கொடுத்ததால which is indicate the verb form திருமணம் செய்து கொள்வார்கள். ஸோ இதை ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல சொல்றதால தான் நம்ம என்ன பண்றோம்னா வில் ஹாவ் மேரிட் அப்படிங்கும் போது ஸோ அப்போ எங்க வேணும் செய்து கொள்வார்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ஸோ இதுவே வந்து வில் மேரிட் அப்படிங்கும் போது நம்ம டிஃப்ரெண்டா மாத்தலாம். இப்போ அவர்கள் சரியான நபரை திருமணம் செய்து கொள்வார்கள். தே வில் ஹவ் மேரிட் அ ரைட் பர்சன் அப்படிங்கிறது தான். இல்லை எனக்கு இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டு வேணா பிகினிங் எடுக்கும் போது ஸ்ட்ரெயிட்டா இருந்தா போதும் அப்படின்னா இதை நீங்க அப்படியே ஹைட் பண்ணிடுங்க. இதை எடுத்துருங்க. இப்போதைக்கு நீங்க வெறும் ஜென்ரலா இந்த மாதிரி ஹீ வில் லவ், தே வில் லவ், ஷீ வில் லவ், இல்ல நேம்ஸ் யூஸ் பண்ணி ராம் வில் லவ், மாலா வில் லவ் அந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் யூ பிராக்டிஸ் டுவெல், நல்லா அந்த பிராக்டிஸ் இந்த சென்டென்ஸ் நல்லா பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் யூ கேன் ஆட் அப். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட் அப் பண்ணிக்கலாம். ரைட் பர்சன் ஆர் ஹிஸ் ஃப்ரெண்டு இல்ல ஹிஸ் நெஃப்யூ, அதாவது கசின்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க சொல்லிக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு யாரை சொல்லணுமோ அங்க நீங்க கரெக்டா அந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம். ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் ரொம்ப சிம்பிளான ஒரு மேரி, மேரிட் அப்படிங்கிற ஒரு லைக்லி ஒர்க் ஃபார்ம் எடுத்து ஒரு டிஃப்ரெண்டான சென்டென்ஸ் நம்ம அமைச்சிருக்கோம் இல்லையா? ஸோ நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் மேக் பண்றது இல்லாம பேசுங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்துல டக்குன்னு இந்த மேரிடுங்கிற வார்த்தையை வந்து டக்குன்னு நம்மளால பேச முடியாது இல்லையா? ஸோ அப்படிங்கும் போது இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க பேசும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். தென் யூ கேன் ஃபாலோ அப் ஈஸிலி. ஸோ அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.